ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்ச ஹீரோயினுக்கு ஹீரோ எவ்வளோ பெரிய சைக்கோ அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இவனை ஹீரோன்னு யோசிக்கலாமா இல்லை வில்லன்னு யோசிக்கலாமா அப்படின்ற கருத்தை நான் உங்ககிட்டே விட்டுடுறேன். ஆனால் நான் சொல்ல போகிறது ஹீரோன்னு தான். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அது மெயின் லீடு இவன், அவ்வளோதான். அதனால ஹீரோன்னு சொல்கிறோம் அவனை. மற்றபடி அவன் ஹீரோவா வில்லனா இல்லை பாவமா இல்லை அப்பாவியான்ற எல்லாத்தையும் உங்கள் கையிலேயே ஒப்படைச்சிட்டேன். ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு டச் பண்ணிட்டு போங்க. அப்போதான் உங்கள் புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட கையிலையும் கால்லையும் விலங்கு வேற போட்டிருக்கான். இவன் எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போதான் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் கதை நடந்தது என்ன அப்படின்றத காட்டுறாங்க. என்னோட பேர் ஆனன். நீங்கள் பார்க்கலாம், என்னடா இவன் இவ்வளோ சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவளை கட்டி போட்டு இவ்வளோ கொடுமை பண்ணிட்டு இருக்கான், ஆனாலும் இவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சைலண்டாக இருக்காளே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நான் தான். இப்போ ஆனால் நான் இவனை விட்டு விலகி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் அது என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து ஜங். இவன் உள்ளே வந்த உடனே ஹீரோயினை தூக்கி பெட்டில் உட்கார வைக்கிறான். ஹீரோயினுக்கு சூப் எடுத்துன்னு வந்து ஊட்டி விடுறானா. அப்போ ஹீரோயின் முடியாது, எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. இதை பார், நான் உன்கிட்ட ஒன்று தான் சொன்னேன். எப்போவுமே நீ எனக்கு நாய்க்குட்டி மாதிரி தான். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சு தான் ஆகணும். உட்காருனா உட்காரணும், சாப்பிடுனா சாப்பிடணும், உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. மரியாதையாக சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். அவளும் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்றா. இப்போ தான் 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. இப்போ ஒருத்தைய காட்டுறாங்க இல்லையா, இவளோட பேர் வந்து ஹனி. இவன் என்ன சொல்றான்னா, இவன் வந்து யாருன்னா ஜியாங் குரூப்போட ஒரே வாரிசு. இவனை வந்து எனக்கு நிச்சயதார்த்தம் சின்ன வயசுலேயே பண்ணிட்டாங்க. ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. உன்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அவனை எப்படியாவது உன் வலையில விழ வச்சு அவனை லவ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து எங்களுக்குள்ள இருக்க என்கேஜ்மெண்ட்டை அவனே கேன்சல் பண்ணணும். இது மட்டும் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவனா வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணவே மாட்டான். வேற வழியே இல்லாமல் நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக உங்களுக்கு இந்த பர்சனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவன் தப்பானவன் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் வந்து அவனை மாதிரி ஒரு காமான பர்சனை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. எனக்கு அதனாலேயே வந்துட்டு அவன் மேலே ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கூண்டில் போட்டு வளர்க்குறது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம். இதை பாரு, இந்த கூண்டை தங்கத்திலே செஞ்சுருக்கேன். ஸோ இது எவ்வளோ காஸ்ட்லியான விஷயம் தெரியுமா? இதில் நீ சந்தோஷமாக வாழலாம். நீ வெளியில் போனீங்கன்னா உனக்கு எதுவுமே சேஃபே இல்லை அப்படின்னு அந்த பறவைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவளுக்கு கொடுத்து வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக இவனை ஃபாலோ பண்ணுறா. என்னென்ன டைமுக்கு எங்கெல்லாம் போகிறான், அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறா. அவன் வந்துட்டு ஒரு நாள் லைப்ரரியில் இருக்கும் போது இப்போ எப்படியாவது போய் அப்ரோச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கையில் வச்சுருக்க புக்கு எனக்கு கொஞ்சம் வேணும், அதை தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ வந்து இப்போ தானே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போனா இந்த புக்கு உனக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஃபர்ஸ்ட் இயரில் உனக்கு இன்னும் இந்த ஸ்டார்டிங்கே வரல, அதுக்குள்ளேயே நீ வந்து எண்டிங்க்கு வந்தீங்கன்னா எப்படி? இது அது எல்லாமே தாண்டி வந்ததுக்கப்புறம் படிக்க வேண்டிய புக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினை இடிக்கிறான். வேணும்னே தான், இது எல்லாமே பிளானாக தான் நடக்குது. இவ போய் உடனே ஹீரோ மேலே இடிக்கிறா. அப்போ ஒரு கையில இருந்து புக்கு விழுதான். அது பார்த்தா வந்து ரொமான்டிக் நாவலாக இருக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு, இவளுக்கு படிக்கிறதுக்கு வேற தோணுமா என்ன? இந்த புக்கு தானே இவ இதெல்லாம் படிப்பா, இதுதான் உனக்கு சூட் ஆகும், இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு நக்கல் அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னதான் இப்போ நீ நக்கல் அடிச்சுட்டு போனாலுமே நான் உன்னோட கையை தொட்டம் பத்தியா, இன்னைக்கு பூராவும் நீ அதை தாண்டா நினச்சிக்கிட்டு இருப்ப அப்படின்னு மனசுக்குள்ளே இவன் நினச்சிக்கிறா. ஆமாங்க, ஹீரோயின் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறா. பட் ஆனால் ஹீரோ வந்து ஃபைனல் இயர் முடிச்சுட்டான். இப்போ மறுபடியும் அவன் காலேஜில் அடுத்த கோர்ஸையுமே ஆரம்பிச்சுட்டான். இப்போ இவ என்ன மாதிரி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட கண்ணில் படுற மாதிரி எல்லாம் வந்து நிற்கிறா. அங்கே போய் நின்று ஒரு பையன்கிட்ட பேசுறது, சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட மொத்த இன்ட்ரெஸ்டையும் இவன் மேலே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவனுமே பார்க்குறான்,
நம்ம காலையில பார்த்த பொண்ணாச்சே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அவையும் இவ்வளவு சிரிக்கிறா அப்படின்னு இவனுக்கு கொஞ்சமா தோண ஆரம்பிக்குது. பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல இவனோட ரூம்குள்ளேயே வந்துடுறா. அப்பதான் வந்து என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, உங்களோட கிளப்ல தான் நான் மெம்பர் ஆகலான்னு இருக்கேன், இப்போ புது மெம்பரா நான் ஜாயின் பண்ண போறேன், என்னோட பேர் ஆனந்த் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. இந்த வேலையெல்லாம் நான் பாக்குறது இல்லை, கீழே போங்க 3rd ஃப்ளோருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் என்ன பண்றான்னா, வேணும்னே என்னோட ப்ரொபோசல் மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில கொண்டு போய் வைக்கிறா. அவனும் பார்த்துட்டு ரொம்ப கன்றாவியா இருக்கு, கேவலமா இருக்கு உன்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு செம்ம இன்சல்ட்டிங் ஆயிடுது. நீங்க ஒழுங்காவே பார்க்கல, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவன் கிட்ட காட்டுறா. அதுக்கு உடனே என்ன பண்றான் அப்படின்னா, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து தள்ளி போயிடு, நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த நேரத்துக்கு அவன் கையில இருக்க பட்டன்ல இவளோட முடி மாட்டிடுது. கொஞ்சம் இந்த மட்டும் எடுக்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ரொமான்டிக்கா கேக்குறா. இவன் டக்குன்னு போயிட்டு சிசர் எடுத்துட்டு போய் முடியே கட் பண்ணி விட்டுட்டான். அடப்பாவி முடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம கடுப்பு ஆயிடுது. வெளியில வந்த உடனே சேனன்னு ஒருத்தனை வந்து மீட் பண்றா. இவனும் வந்து ஒரு சீனியர் தான். என்னமா உன் இன்டர்வியூலாம் எப்படி போச்சு, கிளப்ல ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஹீரோக்கு என்ன வந்து பெருசா பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அந்த கிளப்போட பிரசிடென்டே நான் தான், நீ வேணா என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது, ஐயோ இவன் தான் பிரசிடென்டா, நல்ல விஷயமா போச்சு, அப்பனா இவனை வச்சு நம்ம அதுக்குள்ள போயிடலாமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஹனி வரா. எதனால அப்படின்னா, மறுநாள் அவளுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கான் வீட்டில். அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக இவனையும் அவன் பாட்டியையும் வந்து கூப்பிடுறா. ஆனால் ஹீரோக்கு அதுக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் பாட்டி வந்து நீ போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மெசேஜை பார்த்துட்டு அவள் தான் நல்லா தெரிஞ்சும் டெலீட் பண்ணி விட்டுறான். நாளைக்கு வந்துருவல்ல அப்படின்னு அவ கேட்க இவன் பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்றது. இப்பதான் அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு தெரிய வருது, அவன் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. அடப்பாவி, இவன் கொஞ்சம் டஃப்பா தான் இருப்பான் போல இருக்கே, சரி பரவாயில்ல பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ உடனே ஹனி வந்து மெசேஜ் அனுப்புறா, நாளைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி இருக்கு, அங்க ஹீரோ கட்டாயம் வருவான், நீயும் வந்துடணும் அப்படின்னு சொல்றா. மறுநாள் பார்ட்டியில காட்டுறாங்க. என்ன பண்றது, இவனுக்கு சுத்தமா வர்றதுக்கு பிடிக்கல, இருந்தாலும் வந்துட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லையா, அதுக்காக அங்க வந்துடுறான். அவளுக்கு ஒரு கிஃப்டையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றான். எல்லாரும் வந்து இந்த பேர் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல, சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கவே இல்லை அப்படின்றது யாருக்கு தெரியும். எனக்கு இங்க கும்பல்ல பிடிக்கலன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான் ஹோட்டல்ல. அதே நேரத்துக்கு இவ ஏதோ பிளான் பண்ணி வச்சுட்டா போல, போ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, இவ கூட அனுப்பின ஆள் வந்துட்டு ஹீரோயின் இருக்க ரூம்குள்ள அனுப்பி கதவையும் லாக் பண்ணிடுறான். ஹீரோக்கு ஓரளவு வந்து கெஸ் பண்ண முடியுது எதுக்காக கதவை லாக் பண்ணாங்க, அப்ப ஏதோ பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஏதோ ஒரு பிளான் மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோ வந்து உள்ள வரான். ஹீரோயினும் அப்படியே எதுவுமே புரியாத மாதிரியும் அப்படியே இவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு பயப்படுற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க எப்படி இங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ சொல்லு, இது எல்லாம் யாரோட பிளானு, உன்னோட பிளானா இல்ல அப்படின்னா ஹனியோட பிளானா? கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதெல்லாம் இல்ல, அவங்க ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க என்ன வந்து அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க, நீங்க வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ அதை நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. உடனே இவ எப்படி பிளேட்டை திருப்பி போடுறா அப்படின்னா, ஆமா உண்மைதான், நானும் அதான் கேட்டீங்க வந்தேன், நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தேன், ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எப்ப நான் உங்களை பார்த்தனோ அப்பலேருந்து நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் நான் வந்து உங்க முன்னாடி வர்றது, உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு ட்ரை பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு என்னவோ சுத்தமா இதை நம்ப முடியல, நீ ஏதோ மோட்டிவ் வச்சுதான் வந்து என்கிட்ட பழகுற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம நீயாவே என்கிட்ட வந்து பேசினது பழகினது எல்லாமே வந்து உள்குத்தோட தான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க அப்படியே நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போறா. ஆனா அதுக்குள்ளேயே ஹனி வந்து கதவை திறக்கிறா. என்ன நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கீங்க, நீங்க நடக்குது அப்படின்னும் போது, இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் வந்து தெரியாம இந்த ரூம்குள்ள வந்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் இருக்கிறத பார்த்த உடனே அவர் போறேன்னாரு, நான் ரெடி ஆயிட்டேன் நானே போறேன் அப்படின்னு நான் தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறா.
ஹீரோயின் கீழே பார்ட்டிக்கு போயிடுறா. பின்னாடியே இவங்க 2 பேரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா சென்னை இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட நின்று ஹீரோயின் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அதே நேரத்துக்கு அதை பார்க்கும் போது இவ இருக்கா இல்லையா ஹனி, அவளுக்கும் கடுப்பாகுது. ஏன்னா ஹனியோட மனசுல இருக்கிறது சான் தான், ஹீரோ கிடையாது. அதனால அவளுக்கு பெருசா ஹீரோயின் வந்து அவன் கூட பேசுறது பழகிறது பிடிக்கல. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் ஹீரோ கூட நடக்க இருக்க கல்யாணம் வேண்டாங்கிறா. அதே நேரத்துக்கு கீழே போன உடனே எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவன் சான் வேற சும்மா இல்லாம நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இப்பதான் உடனே ஹீரோ என்ன பண்றான்னா ஹனி கிட்ட கேக்குறான், உனக்கு இந்த கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், அது எதனால? சேனால தானே, அவனை இல்லாம ஆக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இது பார், அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான்னு உனக்கு புரியுதா? ஆனா உன்கிட்ட அவனுக்கிட்ட இருக்க எந்த ஒரு நல்ல குவாலிட்டியுமே இல்லை, நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னும் போது அப்படியா சரி அப்ப அவன்கிட்டயே போ அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்ச அவளை அவன்கிட்ட தள்ளிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துறான். இவங்க 4 பேரும் இப்ப பேர் மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இப்படிதான் எல்லார் கூடயும் டான்ஸ் ஆடுவியா, எல்லார் கூடயும் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவ, எல்லாரையும் மயக்க பாப்பியா அப்படின்னு கேட்கும் போது அந்த மாதிரியெல்லாம் இல்ல, தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. இல்லையே எனக்கு தான் நல்லா தெரியுது பார்க்கும் போதே, அவன் கிட்ட எதுக்காக அப்படி சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா அவர் என்கிட்ட நல்லபடியா பேசினாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாளா. கடுப்பாயிட்டு இருந்தவன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவளை அப்படியே கீழே போட பாக்குறான். ஆனா அந்த டைமுக்கு சான் வந்து அவளை பிடிச்சிடறான். அதே நேரத்துக்கு ஒரு பொண்ணு வாயின் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மேல ஊத்திட்டு போயிடுறா, தெரியாம தான் ஊத்திடுறா. உடனே இவளும் வேக வேகமா வந்து ரூமுக்கு போற ட்ரெஸ் மாத்துறதுக்கு. அப்ப இவளோட கம்பல் ஒண்ணு கீழே விழுந்தது. அதை எடுத்துக்கிட்டே சானும் பின்னாடி போறான். ஹீரோவுக்கு கடுப்பாகுது, அவனும் பின்னாடியே போறான். நீ வேகமா வரும்போது இந்த கம்பல் கீழே விழுந்துடுச்சு, காட்டு நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட போறானா. கரெக்டா ஹீரோ அந்த டைமுக்கு வந்துட்டு இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல எனக்கு புரியல, நீ இதுல என்ன தப்ப பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நீ எந்த பொம்பளைனாலும் வந்து பேச ஆரம்பிச்சிருவியா, எந்த பொம்பளைனாலும் தொட்டு பேசுவியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கு தான் அவன் சென்னை என்ன சொல்றான்னா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இவளை பத்தி உனக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ என்னோட ஆளு அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு இங்க வந்து கோவப்படாதீங்க, நீங்க கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சென்னை அனுப்பி வச்சிடுறா. உடனே ஹீரோயின் கேக்குறா, அப்பனா நான் உன்னோட ஆளுன்னு ஒத்துக்கிறியா, நீ எதுக்காக இவ்வளவு ஜெலஸான, அப்போ உனக்கும் என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், நீ என்கிட்ட வந்து பேசினீன்னா என்கிட்ட மட்டும்தான் பேசணும், நீ என்ன அப்ரோச் பண்ணினா நீ என்ன மட்டும்தான் அப்ரோச் பண்ணணும், நீ அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறது அவங்கள தொட்டு பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே ஹீரோயின் சரி ஓகே நான் இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்கு நீ ஒத்துப்பியா அப்படின்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பழகி பார்ப்போம், இன்னைக்கு நைட்டு நீ என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ முடியாதுன்னு சொன்னா இவன் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஓகேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவனோட கழுத்துல அவ ஒரு முத்தம் கொடுக்குறா. அது வேணும்னே வந்து லிப்ஸ்டிக் பதிகிற மாதிரி கொடுக்குறா. அதே நேரத்துக்கு மறுபடியும் ஹனி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இந்த வாட்டியும் நீங்க 2 பேரும் தெரியாம தான் மாறி ரூம்குள்ள வந்துட்டேன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்றா. ஒண்ணுமே பதில் சொல்லாம இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கீழே பார்ட்டிக்கு வந்த உடனே அவன் கழுத்துல இருக்க லிப்ஸ்டிக் மார்க்கை பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும், அதாவது ஹனியும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸா ஆக ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க ஃபேமிலியில இருக்க பிடிக்காம தனியா ஒரு வீட்டில தான் இருக்கான் போல. அங்க ஹீரோயின் வந்து பார்க்கும் போது ஒரு நாயோட காலர், அதாவது பெல்ட் மாதிரி போடுவோம் இல்லையா, அதுக்கு ஃப்ரேம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஓ நீங்க வந்து நாய் வளர்த்தீங்களா, நாய்க்கு எதனா ஆயிடுச்சா அப்படின்னும் போது இன்னும் நான் வளர்க்கல, ஆனா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே வந்து ஒரு நாயை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பயங்கரமா செமையா ஹீரோயினுக்கு டின்னர் பார்ட்டி எல்லாம் கொடுக்குறான். ஹீரோயினுமே நல்லா சாப்பிடுறா. நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால உன்னோட காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்க்க மாட்டாங்க, நீ இன்னைக்கு நைட்டு இங்கேயே ரூம்ல தங்கிக்கோ, நான் பக்கத்து ரூம்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நடு ராத்திரி ஆயிடுது, ஹீரோயினும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அந்த ரூம்குள்ள இவன் வரான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ட்ரிங்க்ல எதையோ கலந்து கொடுத்துட்டான் போல. அப்ப இவன் என்ன பண்றான்னா நல்லா தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் உட்காந்து பக்கத்திலேயே ரசிச்சுக்கிட்டு இருக்கான்.
இப்ப இதை உனக்கு தெரியாம போடுறேன், கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு தெரிஞ்ச மாதிரி போடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவளோட காலை காட்டி போடுறான் சங்கிலி எல்லாம் வச்சு. அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. காலையில பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான், அதை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றான். இவளுக்கு நேற்று நைட்டு நடந்த எந்த விஷயமும் தெரியல, ஏன்னா எதையோ கலக்கி கொடுத்துட்டான் போல. அவ வந்து பயங்கரமா தூங்கியிருக்கா. நைட்டு பூராவும் வந்துட்டு அவ பக்கத்துலயே உட்காந்து அவ தூங்குறத ரசிச்சுட்டு இருக்கான். இப்ப கூட அவ காலை தான் அவன் பாக்குறான். இவனுக்கு வந்து யாருன்னா கட்டி போட்டு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சைக்கோ போல இவன். காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன் அப்படின்னும் போது இந்த பாலையாவது குடிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி பாலை கொடுக்குறான். அதே நேரத்துக்கு இவளை இன்ச்சு இன்ச்சா பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா காலேஜுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவளோட ரூம்மேட்ஸ் எல்லாம் வராங்க. நேற்று நைட்டு சமாளிக்க ரொம்ப கஷ்டமா போச்சுடி, நீ வராம விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அங்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோயின் மேல செம கோவத்துல இருக்கா. ஏன்டி இவ இப்படி கோவமா போறா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது அவ வந்து பிட் அடிச்சதை வந்து யாரோ போட்டு கொடுத்துட்டாங்களாம், அது நீயா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஐயோ அந்த வேலையை நான்லாம் பண்ணல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோ காலேஜுக்கு வந்த உடனேயும் பார்த்தா ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசுறான். சும்மா வரல, இவன் வந்து ஒரு பிரேஸ்லெட்டை ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயின் ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்றா. இந்த ஹீரோயின் மேல கோவமா ஒருத்தி இருக்கா இல்லையா, டிப்பி அடிச்ச பொண்ணு, அந்த டிப்பி காப்பி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத வீடியோ எடுக்கிறா. அவதான் ஹீரோயின் மேல செம கடுப்புல இருக்கா இல்லையா, அதனால ஹீரோயினை வச்சு செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் மறுபடியும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ வரான். ஆனா இன்னைக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து பிரேஸ்லெட் போட்டுட்டு வரல, கழட்டி வச்சுட்டு வந்துட்டா. அதை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. நீ எப்படி அதை வந்து கழட்டி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறான். இல்லை இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, எங்கே நான் தொலைச்சிருவோம்னு எனக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, இதை பார், நீ சாப்பிட்றியோ தூங்குறியோ குளிக்கிறியோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஆனால் அந்த பிரேஸ்லெட்டை நீ என்னைக்குமே கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி செம்ம கோவப்பட்டு சொல்கிறான். ஒரு செகண்ட் ஹீரோயின் பயந்தே போயிடுறான். அவன் சொன்ன விதத்தை பார்த்துட்டு ஏய் என்னாச்சு, ஏன் உன் மூஞ்சே மாறிடுச்சு அப்படின்னு கேட்குறான். சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இந்த டிபி காப்பி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா நேரா அந்த போட்டோவை கொண்டு போய் அன்னிக்கிட்ட சொல்றா, பாத்தீங்களா உங்களோட கல்யாணம் பண்ணிக்க போற ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, நான் இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், அதுக்கு நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்லயே நைட் எல்லாம் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு நாள் என்ன பண்றான்னா, எங்க காலேஜ் மேட்லாம் வந்து நாங்க கரோக்கி போறோம் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம கடுப்பாயிடுது, என்னடா இவன் இப்படி பண்றானேன்னு. என்ன சொல்றானா, இன்னைக்கு ஒரு நாள் நான் போயிட்டு வந்துடுறேன், ஆல்ரெடி நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னும் போது 10 o'clock நீ வீட்டுக்குள்ள இருக்கணும், ஒரே ஒரு செகண்ட் வந்துட்டு மீறிச்சு அப்படின்னாலுமே நானா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காக நீங்க இப்ப என் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறா. இவ குழஞ்ச உடனே அப்படியே அவன் உடனே சரிம்மா சரிம்மா நீ போயிட்டு வா சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஆனாலும் ஹீரோயின் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லவே இல்லை. நீ எப்பவுமே நான் வளர்க்குற நாய்க்குட்டி தான், நான் சொன்னேன்னா என் காலை சுத்தி மட்டும்தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயின்லாம் வந்து எல்லாரும் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. இதுல ஹனி வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த டிப்பி காப்பி பொண்ணு இருக்காளே அவளும் வந்திருக்கா. அவ ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை பத்தி எதுனா கிடைச்சதுன்னா இவளை வச்சு பங்கம் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி விட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினும் ஹனியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மறைவா நின்று எப்பதான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்கும் போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு மாசம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், ஆனா நீங்க எனக்கு பண்றேன்னு சொன்ன ஹெல்ப்பை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த டிபி காப்பி பொண்ணு கேட்டுறா. அதனாலதான் இவகிட்ட போய் நம்ம சொல்லி கூட அவ கவலைப்படல போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடுது. ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு இவங்க வந்து பார்க்கும் போது அவ அங்க இருந்து ஓடிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு வந்து டவுட் வந்துடுது அவதான்றது. ஹீரோயின் வேக வேகமாக வெளியில் வரா. ஏன் அப்படின்னு பார்த்தா நான் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான் ஹீரோ. உடனே வந்து ரொம்ப சந்தோஷம் மாதிரி கட்டியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட இங்கே தான் வரேன்னு சொல்லவே இல்லை, நான் வந்து கரோக்கி போகிறேன்னு மட்டும்தானே சொன்னேன் அப்படின்னும் போது இல்லை நீ மறந்துட்டு இருக்க, நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அவள் சொல்லலைன்றது. இதை பாரு ரொம்ப குழப்பிக்காத, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நடக்கிறது அப்படின்னு நடக்கிற மாதிரி நடக்கட்டும், நீ சைலண்டாக இரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல.
தெரியல, இவன் என்ன பேசுறான் அப்படின்னு அவளுக்கு குழப்பம் ஆயிடுது. அதோட மறுநாள் காலையில காலேஜ்ல காட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த டிபி காப்பி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு அவ அங்க என்னெல்லாம் கேட்டாலோ அதை எல்லாத்தையும் சொல்லிடுறா. அதாவது ஹீரோயினும் ஹனியும் சேர்ந்து உங்களுக்கு எதிரா ஏதோ பிளான் பண்றாங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். அவளுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா ஹீரோயின் மேல இன்னும் இவனுக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது. அதோட நைட்டு வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து யார்கிட்டயும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, இதுக்கு மேலேயும் என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியாது, என் மனசாட்சி ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பின்னாடி வந்து நின்று யார்கிட்டம்மா பேசுற அப்படின்னு கேட்கும் போது அப்படியே மழுப்புற மாதிரி பேசுறா. சரிடா தங்கம், நீ எதுவும் சொல்ல வேணாம், இந்த பாலை குடிச்சிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். இன்னைக்கு நைட்டும் ஹீரோயினோட கையை காலு மொத்தமா வந்து சங்கிலி எல்லாம் கட்டி வச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்து ஹீரோயினை வெறிக்க பார்த்துட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் தான் மொபைலை எடுத்து பார்க்குறான். ஹனியும் ஹீரோயினும் பேசியிருக்க எல்லா மெசேஜும் படிச்சிடறான். மொபைலை எடுத்தவன் சும்மா இல்லைங்க, அவளோட மொபைலில் வந்து ட்ராக்கரையும் போட்டு விட்டுட்டான். இப்போ ஹீரோயின் எங்கே போனாலும் இவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய போகிறதில்ல. ஹீரோயின் எங்கே போயிருக்கா அப்படின்னு பார்த்தா ஹனியை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப காரசாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹனி பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னால் அதை உன்னால் செஞ்சு முடிக்க முடியலையா அப்படின்னு கத்தும் போது, தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்னை விட்டுடுங்க, நீங்கள் கொடுத்த காசு கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன். எங்கள் பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி தான் நான் இந்த விஷயத்தை பண்ணவே நான் சம்மதிச்சேன். ஆனால் நான் உண்மையாகவே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, இனிமே நான் அவனை ஏமாத்த விரும்பல அப்படின்னு சொல்லிடுறா. ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ இதை எல்லாத்தையுமே கேட்டுறான். நீ ரொம்ப பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உன்னோட பார்ட்டிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹனி செம்ம கோவமா அங்கேருந்து கிளம்பி போறா. ஹீரோயினும் பின்னாடியே போறாளா. அப்போ ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு எதையும் பண்ணலை, உண்மையாகவே நான் வந்துட்டு உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் பாட்டிக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன். எங்கள் பாட்டி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, நீ அழாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் தான் ஒன்னா நம்பர் ஃப்ராடா இருப்பா போல. இது எல்லாமே ஆக்ட். இவனுக்கு தெரிய வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக இவங்களே இதை பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இவன் போய் அந்த லவ் பேர்ட்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டா தெரியுமா, கூடிய சீக்கிரமே அவளை கொண்டு வந்து தங்கத்தால செஞ்ச கூண்டுல வைரெல்லாம் பதிச்ச கூண்டுல அவளை நான் எனக்காகவே பத்திரமா அடைச்சி வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோட அப்பா அம்மா எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோட அப்பாவுக்கு வந்து வெளியில வந்து ஒரு ஆள் இருக்கு. அதனால அவங்க அம்மா வந்து அதை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவனை ரெண்டு பேருமே கவலையே படலை. அப்பாவுக்கும் இவனை பற்றி கவலை இல்லை. அம்மாக்காரையும் வந்து குழந்தைன்னு கூட பார்க்காம இவன் கண் எதிர்க்கையே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறா. அதுல இருந்து தான் இந்த குழந்தை வந்து ரொம்பவும் மோசமான நிலைமையில டிப்ரெஷன்ல இப்படி ஆயிடுச்சு. காலேஜ்ல இருக்கும் போது சடனா ஹீரோக்கு அந்த ஞாபகம்லாம் வந்து அவனுக்கு ஒரு அட்டாக் மாதிரி வந்துடுது. அப்ப ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோவோட கையை பிடிச்சி வா நம்ம காத்தோட்டமான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இழுத்துட்டு போறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவன் கதவை திறந்து வெளியிலேயே வரமாட்டான். போட்டின கதவை போட்டினபடியே இருக்கான். அப்போ வேளாள் என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு எதனா ஆயிடுச்சுன்னா இவர் இந்த மாதிரி தான் பண்ணுவாரு, ஆனா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாளா. அதுக்கு இவளுக்கு கோவம் வந்துடுது. மரியாதையா கீழே கொடு அப்படின்னு சொல்லி கதவை திறந்துக்கிட்டு உள்ள போறா. அங்கே போனால் கையில் வந்து ஷார்ப்பான ஒரு கத்தியோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் டக்குன்னு வந்து கையை அப்படியே பிடிச்சிடுறா. அவளுக்கு அப்படியே ரத்தமாக கொட்ட ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்த உடனே ஹீரோ அப்படியே பயங்கர சென்டிமெண்ட் ஆயிடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணுற, நீ ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பையா, என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யாருக்குமே நான் வேணாம், யாருக்குமே என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது நான் இருக்கேன், எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோ பயங்கரமாக சென்டிமெண்டல் லாக் ஆகிடுறான். ஹீரோயினுக்கே நம்ம ஏன் இப்படி சொன்னோம், நம்ம ஏன் அழறோம் அப்படின்னு புரியாமல் அவள் அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவளுக்காக கஞ்சி எடுத்துகிட்டு வரான். அப்போ வந்து யாரோ ஒரு பையனும் பொண்ணு இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, யார் இவன், இவனெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னும் போது, ஏய் அவன் என் ஃப்ரெண்டோட ஆள், அவனோட ஃபோட்டோவை இப்போ தான் அவன் அனுப்பினா, எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற,
அவர் அப்படின்னும் போது அது யாராக இருந்தாலும் சரி நீ என்ன தவிர யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, யாரையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஹீரோயினுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிக்குது இவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஹீரோயினுக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ஃபாரினுக்கு போய் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசை. நீ அவ்வளோ படித்து என்ன பண்ண போகிற, என்னோட சொத்து தான் இவ்வளோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது அது என்னோட கனவு, அதை எப்படி நீ வேணான்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுறான்னா ஃபோர்ஸ் பண்ணி அப்படி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ எனக்காக இருக்கும் போது உனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்னடா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறானே அப்படின்னு குழப்பமாக இருக்குது. அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயினோட பாட்டிக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. அதனால யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அவன் ஆபரேஷனுக்கு பில் எல்லாம் கட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு தோணுது இவன் எப்படி இங்க வந்தான், இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம இங்க இருக்கோன்னு, அவன் கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதே நேரத்துக்கு அவன் கொடுத்த பிரேஸ்லெட்டையும் போட்டுட்டு வரல, ஒருவேளை அதை போட்டு வந்தா கூட அதுல அவன் வந்துட்டு ஜிபிஎஸ் வச்சிருப்பானோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதையும் அவன் போட்டுட்டு வரலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு இவளுக்கு பயங்கரமான குழப்பம். காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம பாட்டியை வேற விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றான். இங்க ஜான் இருக்கான் இல்லையா, ஹீரோயினையும் பாட்டியும் பார்க்கறதுக்காக அவன் வரான். அவன் சும்மா வந்து ஹீரோயினோட பாட்டியை பத்தி விசாரிச்சுட்டு அவங்களுக்கு எதையோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பிடுறான். ஆனா ஹீரோ அதை பார்த்த உடனே காண்டாயிடுறான். அவன் கிட்ட எதுக்காக நீ பேசுன, அது எதுக்காக அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன, அவன் கிட்ட ஏன் அவ்வளவு நெருக்கமா நின்றுட்டு இருந்த, உன் கண்ணால அவன் கண்ணை ஏன் பாக்குற, அப்படி இப்படி ஏடா கூடவா கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு இதே என்னடா நான் பண்ணேன், ஒன்றும் பண்ணல, அவள் ஹாஸ்பிட்டலில் பாட்டியை பார்க்கறதுக்காக வந்தா நான் பேசினேன், அவ்வளோதான், நீ ஏன் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறா. இவன் மனசுக்குள்ளே என்னை விட்டு போயிடாத அப்படின்னு நினைக்கிறான். ஐயோ இவனை விட்டு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஹனி இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன ஆச்சு உங்கள் பாட்டிக்கு, ஒன்றும் இல்லைல்ல, அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, இப்போ உன்னை எதனா பண்ணானா அப்படின்னு சொல்லி அவள் பயப்படுறா. அவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் காசு கையில் கொடுத்து தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு, அவன் கண்டிப்பாக உன்னை கொண்டுடுவான், அவன் மோசமானவன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடு, இது எல்லாமே என்னால் தான், ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறா. இவன் ஹீரோயினை சுற்றி எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருப்பான் போல இருக்கு. ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அனியும் இவளும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் எதுக்காக பேசினாங்க அப்படின்னு ஹீரோக்கு குழப்பம். திரும்பி வந்த ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இவளோட பாஸ்போர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கா. பாஸ்போர்ட் மட்டும் காணோம். என்னாச்சு, நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இல்லை ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா பாட்டிக்கு கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், என்னோட ஊருக்கே போகலான்னு இருக்கேன், அங்கே போனால் அவங்க கொஞ்சம் சரியாயிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னும் போது அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போறியா, நீ எப்போ திரும்பி வருவேன் அப்படின்னு கேட்குறான். திரும்பி வராமல் எங்கே போகிறேன், கண்டிப்பாக ஒரு 4-5 நாளில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன பண்ணுறான்னா பாட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் இவன் விடுற மாதிரி தெரியல. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கலிஃபோர்னியா போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் வந்துடுறான். ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னாச்சு, யார்கிட்ட பேசுற அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டலுக்கு தான் பேசுறேன் அப்படின்னு போய் சொல்றா. இவனும் பொறுத்து பார்க்கறான். ஹீரோயினோட போய் அதிகமாகிட்டே போதா இவனுக்கு டென்ஷன் ஆகுது. சரி ஓகே நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், இந்த ரிங்கை நீ போட்டுக்கோ, நீ படிப்பை முடிச்ச உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இல்ல படிப்பை முடிச்ச உடனே நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. சரி விடு, இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம அதை அப்புறமா பேசி டிசைட் பண்ணிக்கலாம், காலையில காலேஜ் இருக்குல்ல, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்றான். ஆனா நடுராத்திரி இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ரூம்க்கு அவளோட பாஸ்போர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கா. அதான் பாஸ்போர்ட் காணாம போயிடுச்சு இல்லையா, அதையும் ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இதுதான் உனக்கு வேணுமா, உங்க ஆயாவோட கிராமத்துக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றது தெரியல. எனக்கு உன்னோட பொய்ய கேட்டு கேட்டு டயர்டே ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு பொய் தான் நீ சொல்லுவ, அப்ப என்ன விட்டுட்டு போயிடலாம் நீ முடிவு எடுத்துட்டு இல்ல, அப்பனா நீ என்ன உண்மையா இது வரைக்கும் லவ் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இல்ல நான் உண்மையா தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பனா என்னை இப்பயே கேஸ் பண்ணு, என் கூட செக்ஸ் பண்ணு அப்படின்னு கேட்கறான். வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லும் போது இவன் ஹீரோயினை விடாம பிடிச்சி ரேப் பண்ணிடுறான். மறுநாள் காலையில ஹீரோயின் எதுக்காக நீ என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க, கட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு என்ன பண்றது, நீ எப்ப என்னை விட்டு ஓடிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதே ஞாபகமா இருக்கு, பயமா இருக்கு, நீ எதுவுமே என்கிட்ட இதுவரையில உண்மை பேசல, அதனாலதான் அப்படின்னு சொல்றான்.
சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அப்படியா சரி ஓகே, இதோ உன்னோட பாஸ்போர்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீ ரொம்ப நாளாக கேட்ட இல்லையா, அதை உன் கையாலேயே நீ கிழிச்சு போடு, அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாஸ்போர்ட்டை மட்டும் கிழிச்சிட்டா அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஹீரோயினுக்கு பயங்கர பயமாக இருக்குது. அவள் பண்ண மாட்டா. கண்டிப்பாக நீ பண்ணலை அப்படின்னா நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவனும் எங்கேயும் போகிறதில்ல, ஹீரோயினையும் எங்கேயும் போக விடுறதில்ல. 2 பேரும் வீட்லேயே இருக்காங்க. ஹீரோயினை முடிஞ்ச அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கான். இவளும் முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் இவளால் முடியல, எல்லா இடத்தையும் லாக் பண்ணிட்டா. உனக்கு இப்போ வெளியில் போகணுமா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் போகணும் அப்படின்னா உனக்கு என்கிட்ட எப்படி கெஞ்சணும்னு தெரியும் இல்லையா, நேற்று தான் சொல்லி கொடுத்தனே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. பலார்னு ஒன்று கண்ணத்துலேயே வைக்கிறா. உன்னை சும்மா விடுறதுனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆலேக்கா மறுபடியும் பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுறான். இங்க அதே நேரத்துக்கு ஹனி இருக்கா இல்லையா, அவளோட வீட்டுல அவங்க அப்பா பெருசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா ஹீரோ வந்துட்டு இவ ஹீரோயினை செட் பண்ணி அவனை கரெக்ட் பண்ண வச்சது, கல்யாணத்தை பிடிக்காம நிறுத்தத்துக்கு ட்ரை பண்றதுன்னு எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான். நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய பெரிய கான்ட்ராக்டே உன்னால போச்சு, நம்ம குடும்பத்துல வேலை செய்யற நிறைய ஒர்க்கர்ஸ் வந்துட்டு வேலை இல்லாம சாக போறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கோவப்பட்டு அவளை ரூம்குள்ளேயே அடைச்சு வச்சிடறாரு. மறுபடியும் ஹீரோவையும் காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம், அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஷோல்டர்லயே வந்து பச்சை குத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். அவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு, இவன் என்னடா இவன் இப்படி டென்ஷன் படுத்துறானேன்னு. மறுநாள் ஹீரோயினுக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, வேற வழியே இல்லை, அவ போய் தான் ஆகணும். அதனால வந்து அவ ரொம்ப அடம் பிடிச்சி வர ஹீரோவும் வந்துட்டு கூட்டிட்டு வரான். இதா உனக்காக தான் இந்த மொபைல், ஆனா நீ இதை வந்துட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணவே கூடாது, அது எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல, கொஞ்சமாச்சு என்னோட சொல் பேச்சு கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றான். ரொம்ப நேரம் ஆயும் ஹீரோயின் மட்டும் வரவே இல்லை வெளியில. அதனால கிளாஸ் ரூம்க்கு வந்து பார்த்தாலும் ஹீரோயின் இல்லை. இவன் தான் வந்து ட்ராக்கர் போட்டிருக்கான் இல்லையா, நீ எங்கே போனாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு மொபைல் எடுத்து பார்க்குறான். ஹனி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் சேன் இருக்கான்ல, அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கான். நீ கவலையே படாத, நான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன உனக்கு தேவை அப்படின்னு கேட்கும் போது இப்போ போயிட்டு அவன் இல்லாதப்போ அவனோட வீட்டில் இருந்து என்னோட ஐடி கார்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் வந்துட்டு வீடு பூராவும் தலைகீழாக்கி தேடி இருக்காங்க. கடைசியில ஹீரோயின் கையில கிடைச்சிடுது. ஆனா என்ன பிரயோஜனம், கடைசியில அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு என்னோட ஆளையே வந்து கிட்னாப் பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லி சென் மேல கோவப்படுறான். அதுக்கு உடனே சென் வந்து கோவப்படுறான். ஏண்டா என்னவா இருந்தாலும் சரி, அவ உனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வேற விஷயம், அவளை அடைச்சு வைக்கிறதுல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது பார், எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நீ சொல்லக்கூடாது, அவ தான் சொல்லணும். நீ என்னை காதலிக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நான் உன்னை காதலிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. பரவாயில்ல, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஆனால் என்ன பண்ணுறது, உன்னோட பாட்டி அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தயவு செஞ்சு யாரையும் ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு கேட்குறா. அவனை நான் விடனா அப்பனா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறான். ஏற்கனவே வெறி பிடிச்சவன் மாதிரி பண்ணுவான், இப்போ எவ்வளோ வெறியா இருப்பான். அதனால ஹீரோயின் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றானா, இதெல்லாம் போக போக பழகிடும், உனக்கு என் மேல காதல் வந்துடும் அப்படின்னு சொல்றான். வரவே வராதுடா, என்ன ஆனாலும் சரி உன்னை மட்டும் நான் காதலிக்கவே மாட்டேன், உலகத்துல நீதான் ஒரே ஆம்பளைனாலும் உன்னை காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை பாரு செல்லம், உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன், அது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன், எல்லாம் நான் பண்ண ரெடியா இருக்கு, என்னோட எல்லா விஷயமும் உனக்கு தான். ஆனா நான் திருப்பி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் கூடயே இரு, என்ன காதலி, எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, எங்கன்னா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றதுனால இவனை சாப்பிட்றதுக்கு வெளியில கூட்டிட்டு வந்திருக்கான். அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வேலை செய்யற பொண்ணு காஃபி கொடுக்குற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன நோட் கொடுக்குறா. அதை படிச்சு பார்க்கும் போது அதுல என்ன எழுதிருக்குன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில உன்னை காப்பாத்துவேன், எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி சென் தான் வந்து மெசேஜ் கொடுத்துருக்கான். மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இவனோட காலேஜ்ல பெரிய ப்ரோக்ராம்
நடக்குது, இவன் தான் படிக்கிற பையன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இவன் தான் வந்துட்டு அங்கே ஸ்பீச்சே கொடுக்க போகிறான். இது எல்லாமே சென்னோட பிளானு. கேமராலாம் ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சென் வந்துட்டு அவனை டைவர்ட் பண்ணணும், அவனோட மொபைலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணுன்னே பக்கத்தில் வந்து உட்காந்து அவள் எப்படி இருக்கா, அவளை எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி இவங்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறா. ஸ்டார்ட்னு சொல்லிட்டு சென் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அப்போ இவ என்ன பண்ணுறான்னா அப்படியே இழுத்து போத்திட்டு தூங்குற மாதிரி அங்கே ஒரு பிம்பத்தை ரெடி பண்ணுறா. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் நடந்துடுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அவளோட வீட்டு பால்கனிலேருந்து இறங்கும் போது இவனுக்கு அலர்ட் மெசேஜ் வந்துடுது. இவன் எல்லா இடத்துலையும் அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கான் போல. ஹீரோயின் வீட்டை தாண்டினாவே வந்துட்டு அலாரம் அடிக்கும் போல. அடடா அவ ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லி இவனுக்கு புரிஞ்சிடுது. இவன் பேச்சு முடிச்சுக்கிட்டு வேக வேகமா கிளம்ப ட்ரை பண்றானா, ஆனா ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவனோட புகழெல்லாம் பத்தி பேசி சென் வேணும்னே பேசி லேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பிரின்சிபல் தான் செய்ய சொன்னாரு அப்படின்னு வேற கதை விடுறான். கேக்க நீங்க கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இப்ப என்ன கேக்க கட் பண்ண அவ்வளவுதானே, இதாங்க கட் பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். இதுக்கு மேல அவனை சமாளிக்க முடியல. அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான். நீ சேஃபா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு போன் பண்ணி கேக்குறான். ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும் போது ஹனி தான் அவளோட காரை எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் ஆயிட்டேன். அவன் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு எங்க போற, நீ என்ன பண்ணுவ இதுக்கு மேலன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின், என்னால உனக்கு இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாம், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுனாவே உன்னையும் டார்ச்சர் பண்ணுவான். நான் எங்கன்னா எப்படின்னா நான் இருந்துப்பேன், என்ன நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹனிக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால இவளை எங்கேயும் விடாம கொள்ளாம அவங்க அப்பா அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அலாரம் தான் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு போல, நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து பெட்டை திறந்து பார்த்ததான் தெரியுது ஹீரோயின் அங்க இல்லைன்னு. செம்ம கடுப்பாயிடுறான் இவன். மொபைலை எடுத்து பார்த்தா ட்ராக்கர் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்பனா நீ வந்து என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, ஆனா அது முடியவே முடியாதுன்னு ஏன் உனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனோட ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நாங்க அந்த ட்ராக்கர் பிரகாரம் போய் பார்த்தோம், அது ஒரு நாயோட கழுத்துல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அவள் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ட்ராக்கரை வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்பதான் புரியுது. அப்பனா உன்னோட பிளான் பெருசா தான் இருக்கும் போல இருக்கே, உன்னை தேடி பிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்குமோ, ஆனா என்னால அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து தனியா வந்துட்டா, ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கா, எங்கேயும் போகாம. இருந்தாலும் இவளுக்கு வந்துட்டு பயங்கர பயமா இருக்கு. எப்ப அவன் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஞாபகமாவே இருக்கா. சும்மா ஒரு கடைக்கு கூட அவளால நிம்மதியா போக முடியல. யாரை பார்த்தாலும் வந்து அது ஹீரோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து சாகுறா. இவனும் ஹீரோயினுக்காக வாங்கின ரிங்கை வச்சு பார்த்துக்கிட்டே வந்து நீ எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே வந்துட்டு அவனோட ஆள் என்ன சொல்றான்னா, சார் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். நைட்டெல்லாம் ஹீரோயினால தூங்க முடியல. கனவுலயும் இவன் தான் வரான், நேர்லயும் இவன் தான் வரானோ அப்படின்னு சொல்லி பயந்து செத்துக்கிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு கூடியே இருந்தாலும் சாவடிக்கிறான், இல்லைனாலும் சாவடிக்கிறான். அவளுக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. அவ பண்ண ஒரு தப்பால அவ இப்போ வரைக்கும் நிம்மதி இல்லாம இருக்கா. அவரை அடிச்சு கனவுல இருந்து எழுந்தா அப்பதான் தெரியுது உண்மையாவே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு என்னை அடிமையாவும் நீ வந்துட்டு வளர்க்குற நாய் பூனையை விட கேவலமாவும் நடத்துறதுக்கு முடியாது, என்னால் அப்படி வாழ முடியாது அப்படின்னு சொல்றா. நீ அப்படிதான் வாழ்ந்து ஆகணும், என்னை ஏமாத்துறதுக்கும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணதும் நீ தான், இது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும், நீ என்னை காதலிக்கணும், நீ என் கூடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சென்னை அந்த இடத்துக்கு வரான். அப்பனா இவனுக்கெல்லாம் வந்து நீ எங்க இருக்கன்னு தெரியும், எனக்கு தான் தெரியாது இல்லையா அப்படின்னு கோவப்படுறான். என்னை விடவும் அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, அதனால இவனை நான் கொன்ற போறேன் அப்படின்னு சொல்றான். வேண்டாம் தயவு செஞ்சு வேண்டாம், எனக்கு ஹெல்ப் பண்ண பாவத்தால அவர் சாக வேணாம், தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாத, அவரை விட்டுடு, அவர் போட்டோம், நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன், இனிமே உன் கூடயே இருப்பேன், நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி காலில் வந்து கெஞ்சுறா. இவதான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காளே, அழுத அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறா. மறுநாள் பார்த்தா அதோட ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணு முழிக்கிறான். என்ன ஆச்சு, என்ன பண்ண நீ எங்க பாட்டியை, அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் இவன் என்ன சொல்றான்னா, உன் பாட்டி வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடியே செத்து போயிட்டாங்க, நான் தான் உன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். அவ்வளோதான் ஹீரோயின் பதறி கதறி அழுது இவனு பலார்னு கண்ணத்திலேயே வைக்கிறா. அட பாவி நாசமா போனவனே, எனக்கு இருந்த ஒரே சொந்தமே எங்க பாட்டி தான், அவங்களையே நீ கொண்டுட்டியா அப்படின்னும் போது இல்லை நான் கொல்லலை, அவங்க இல்லை, அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னேன், என்னை விட்டு நீ போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான்.
இது வரைக்கும் எப்படி எது போயிருந்தாலும் சரி, என்ன ஆயிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஒரு குண்டை தூக்கி மண்டையில் போட்டான் பாருங்க. அவ்வளோதான் ஹீரோயின். எப்படியோ உன்னோட பிளான் ஒர்க் ஆகிடுச்சுல்ல, நீ இதை தானே வந்து இவ்வளோ நாளாக பிளானாக பண்ணிக்கிட்டு இருந்த, கடைசியாக அது வந்து நீ செஞ்சு முடிச்சிட்ட அப்படி தானே அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இல்லை நான் சத்தியமாக அப்படியெல்லாம் நினச்சி பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உன்ன மாதிரி இன்னொரு சைக்கோவை கண்டிப்பாக நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வர மாட்டேன். இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, இந்த குழந்தைய நான் கொன்னுடுவேன்னு சொல்கிறா. இது பாரு, நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடாத. எனக்குன்னு இருக்கிறது நீயும் அந்த குழந்தையும் மட்டும்தான் அப்படின்னு இவன் கெஞ்சுறான். அப்போதான் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரெண்டு கண்டிஷன் தான். இந்த குழந்தைய நான் பேத்துக்கணும் அப்படின்னா மொத்த சொத்தையும் என் குழந்தை பேரில் எழுதி வை. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஒரே கார்டியன் நான் மட்டும்தான். அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த மொத்த பவரையும் அந்த குழந்தைக்கே கொடுத்துருவேன். எனக்கு எதுவும் தேவை கிடையாது. இப்போவே நீ இதை எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் அப்படின்னும் போது, மேடம் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி லாயர் சொல்கிறான். இல்லை எனக்கு ஓகே அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்கும் போது, என்னை எந்த அளவுக்கு நீ கண்ட்ரோல் பண்ணியோ, எந்த அளவுக்கு என்னை அடிமை மாதிரி வச்சிருந்தியோ, நாய் மாதிரி வச்சிருந்தியோ, அந்த மாதிரி தான் இனிமேல் நான் உன்னை வச்சிருப்பேன். என் கூட நீ இருக்க தயாரா அப்படின்னும் போது அவன் எதையுமே யோசிக்கல. அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள், நான் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறான். வக்கீலுக்கே ஒன்றும் புரியல. ஐயோ இதுங்க ரெண்டும் காதலால் முத்துன பைத்தியங்களாயிடுச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அவ்வளோதான், இப்போ ஹீரோவை வச்சு செய்யறதுக்கான டைம் இல்லையா, அதனால இவ இத்த கொண்டா அத்தை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எவ்வளோ ஏற்க முடியுமோ ஏச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சூடா சூப்பை இவனோட கையில் ஊற்றி கண்ட மேனிக்கு திட்டுன்னு திட்டுறான். இப்போ என்னதாம்மா பண்ணணும், உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, அது மட்டுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு இவன் ரொம்பவே பொறுமையாக இருக்கான். அப்போவாவது இவளை விட்டுருவாளணும் அப்படின்னு தான் அவள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவன் விட்டுற மாதிரி தெரியல. என்னோட ஷூவை தொடச்சி விடு, சூப் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் என் கால் அமைக்க விடு, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னும் போது இவனுமே வந்து கொஞ்சமும் யோசிக்கவே இல்லை. அவன் ரொம்ப சந்தோஷமாக தான் அதெல்லாம் பண்ணுறான். இவளுக்கு இவனை எப்படி தான் வந்து நம்மளை விட்டுட்டு போக வைக்கிறது அப்படின்னு புரியாமல் முழிக்கிறா. இவனோட அப்பா வராரு. அங்கே வந்த உடனே இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் முடியல. டேய் இப்போ என்னடா, அவன் நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கணும் அவ்வளோதானே, அவளை வந்துட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு யூஎஸ்ல அனுப்பி வைக்கலாம், அங்கேயே இருந்து நல்லபடியாக குழந்தைய பெற்றுட்டு வரட்டும் அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவள் எங்கேயும் போக மாட்டா, அவள் என் கூட தான் இருப்பா, அவளை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னும் போது, டி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ கம்பெனியை வந்து பார்த்துக்கணும், அதை விட்டுட்டு இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹீரோயின் கடுப்பாயிடுறா. இதை பாருங்க, எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு, என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும், என்னை விடாம டார்ச்சர் பண்றதே உங்க புள்ள தான், உங்க புள்ளைய வேணா அடக்கி வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஃபேமிலியும் வேணாம், சொத்து வேணாம், ஒண்ணுமே வேணாம், என்னை விட்டா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவருக்கு காண்டு தாங்க முடியல. அப்பா நீ எக்கேடனா கேட்டு ஒழி அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாரு. இந்த குழந்தை நம்ம வயதுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இவன் வந்து நம்மளை வாழவே விட மாட்டான், கூடியே இருந்து டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஒரு மருந்தை குடிச்சிடுறா. கொஞ்ச நேரத்திலே இவளுக்கு பயங்கரமான வயிறு வலி வந்துடுது. இப்பதான் ரூம்குள்ள வந்து பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் விழுந்து கிடக்குறா. அவ்வளவுதான், அவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நம்ம எத்தனை குழந்தை வேணா பெத்துக்கலாம், ஆனா எனக்கு நீ தான் முக்கியம், எதை பத்தியும் கவலைப்படாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிங் எடுத்து நீட்டுறான். எதுக்காக என்னமும் முட்டாள்தனமா இருக்க, நான் வந்து உன்னை காதலிப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு நான் எப்படி உன்னை காதலிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், நீ உன்னையே உன்னை முட்டாளாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அதோட டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இவனும் வந்து இவளை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து எங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் தனியாக போய் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. அவளை அப்படியே ஏக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். திரும்பவும் வந்துடுவல்ல அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியாது, என்னோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து, அங்கே போனதுக்கப்புறம் என்ன அந்த இடம் எப்படி மாற்றுதுன்றதை பொறுத்து நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையை விடுவான் அப்படின்னு ட்ரை பண்ணால் விடவே மாட்டான். அவன் பாவம், எனக்கு உண்மையாகவே ஹீரோ மேலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பாவமாக இருக்குது. அவள் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பார்க்குறான், ஹீரோயின் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. என்ன எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தா, நீ வளர்க்குற பறவைங்க மாதிரி எந்த நேரமும் என்னால் கூண்டுக்குள்ளே இருக்க முடியாது, அப்படி ஒரு பொண்ணை நீ வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சினா அந்த லைஃப்பில் நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்க மாட்டா, இனி வரும் காலத்திலேயாவது அடுத்த ஒரு பொண்ணுகிட்டயாவது இந்த மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா.
அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் இல்லை, இந்த பறவையை கூட இனிமேல் நான் வந்துட்டு பிடிச்சி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவையை வந்து பறக்க விடுறான். ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து உண்மையாக லவ் பண்ணுறான், எல்லாம் ஓகே, அவனை பார்க்க சங்கடமாக இருக்குது, பாவமாக இருக்குது. ஆனாலும் இவன் மேலே என்ன தான் தப்பு இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு லவ்வே இல்லை அப்படின்றப்போ பிடிச்சி வச்சு காதலை வர வைக்கவே முடியாது. அதே மாதிரி ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க உண்மையாக நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லை. ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேலே காதல் வராது, வெறுப்பு தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட பாட்டி உயிரோட தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி பாட்டி செத்துட்டா மாதிரி ஒரு பிளானை பண்ணி அவனை ஏமாத்திருக்காங்க. இப்போ பாட்டிக்கு வேற ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை. ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. கூடிய சீக்கிரமே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி இவளோட பாட்டி குழந்தை 3 பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவில் எனக்குன்னு ஒரு கருத்து இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன கருத்து இருந்தது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.